Hello everyone. So sorry நான் வந்து ரொம்ப லேட்டாக வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு. ஸோ சாரி சரஸ்வதி, ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நம்ம என்னென்னா இன்றைக்கி வந்து நம்ம 76 to 100 வரைக்குமே நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துடலாம். சரிங்களா? ஓகே, இப்போ வாங்க ஃபஸ்ட்டு கொஷின் வந்து படிக்கலாம். ரெட் கலர் எடுத்துக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். The sum of the squares of the deviation from mean of 10 observation is 250. Mean of the data is 10. Find the coefficient of variation. So first coefficient of variation க்கு என்னங்க formula? Sigma by summation x, that means mean into 100. ஸோ இது தானங்க வந்து வரும். சாரி, சம்மேஷன் எக்ஸ் இல்லைங்க, எக்ஸ் பார். ஓகேவா? தட் மீன்ஸ் மீன். இப்போ வந்து என்னென்னா இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி டீவியேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட் மீன்ஸ் சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி டீவியேஷன் அப்படின்னா நம்மளுக்கு இது தானங்க வரும். ஈக்குவல்ட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 215 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி n ஈக்குவல்ட்டு என்னென்னா 10 அப்சர்வேஷன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம இதில் வந்து எப்படிங்க நம்ம வந்து சிக்மா வந்து கண்டுபிடிப்போம்? என்ன நம்மளுக்கு இங்கே, ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் சமேஷன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர் பை என்ன. ஸோ இதுக்கு வந்து என்ன, 250 by 10. ஸோ தட் மீன்ஸ் ரூட் ஆஃப் 25. ரூட் ஆஃப் 25 அப்படின்னா சிக்மா வந்து நம்மளுக்கு 5 வந்துடும். இப்போ நம்ம இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் பாருங்கள். மீன் வந்து அவங்களே கொடுத்துருவாங்க 10 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் மீன்ஸ் சிக்மா வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா 5 by 10 into 100. ஸோ தட் மீன்ஸ் உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும், ஆப்ஷன் சி 50% வந்து கிடைக்குங்க. அவ்வளோதாங்க, ஈஸி தாங்க. நம்ம கரெக்டாக அந்த ஃபார்முலா மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரிங்களா? அடுத்தது வந்து பாருங்கள் 77th. The mean of the variable x is 50, then the mean of u equal to 10 plus 5x will be அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மீன் ஆஃப் தி வேரியபிள் 15 சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? மீன் ஆஃப் தி வேரியபிள் x is 15 சொல்லிட்டாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு என்னன்னா பாருங்கள், மீன் இஸ் அஃபெக்டட் பை, mean is affected by change of scale and change of origin. ஓகேங்களா? change of scale இது வந்து புரிஞ்சு வச்சுக்கணுங்க. and scale of change of origin. ஓகேங்களா? இது வந்து நம்மளுக்கு தெரியணும். இது தெரிஞ்சாதாங்க நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா u equal to 10 plus 5xன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தட் மீன்ஸ் மீன் தான் சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ மீன் ஆஃப் தி வேரியபிள் தான் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்கிறதும். அப்போ என்ன, இப்போ 10 plus 5 into x வந்து என்ன நம்மளுக்கு 50. ஸோ யூ கேன் கெட் 260 as the answer. ஓகேங்களா? 260 தாங்க வந்து ஆன்சர் வந்து வரும். பிகாஸ் மீன் இஸ் அஃபெக்டட் பை சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல் அண்ட் சேஞ்ச் ஆஃப் ஒரிஜின். ரெண்டுமே வந்து என்னென்னா அஃபெக்ட் ஆகும். சரிங்களா? அடுத்தது வந்து பாருங்கள் 78th கொஷின். Standard deviation of a variable is known to be 10. The standard deviation of 50 plus 5x அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம முன்னாடி வந்து நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா? இருங்க வேறு கலர் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், அப்போ மீன் இஸ் அஃபெக்டட் பை சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல் அண்ட் சேஞ்ச் ஆஃப் ஒரிஜின் தான் சொல்லியிருக்குமே தவிர இந்த மீன் இருக்க இடத்துல நம்ம என்ன சொல்லலை, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து நம்ம சொல்லலை இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் affected, okay, affected by multiplication and division. ஓகேங்களா? by multiplication and division but not addition and subtraction. சரிங்களா? அப்போ ஸ்டாண்டர்ட் டிவிஷன் இஸ் அஃபெக்டட் பை மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் தாங்க. ஓகேங்களா? ஸோ தட் மீன்ஸ் நம்மளுக்கு வந்து இங்கே என்ன வராது அப்படின்னா 50 ப்ளஸ் 5xன்னு இருக்கா? ஸோ தட் மீன்ஸ் 50 வந்து நம்மளுக்கு இங்கே வராது. ஸோ 5 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ வந்து நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 10. ஸோ 10 வந்து மல்டிபிள் பண்ணிக்கோங்க. யூ கேன் கெட் 50 as the answer. ஸோ ஆப்ஷன் 78ல் ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? அடுத்தது வந்து 79 வந்து பாருங்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. இது இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா த ஆஃப்னு கொடுத்துருக்காங்க, அது தப்புங்க. த மீன். ஓகேங்களா? த மீன் அண்டு standard deviation of a series is a plus b. If we add 2 to each observation of the series, then the sum of the mean and standard deviation is அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம முன்னாடியே வந்து நம்ம இந்த கொஷினில் வந்து நம்ம என்னங்க பார்த்தோம், நம்ம இந்த கொஷினில் வந்து என்ன பார்த்தோம், அதாவது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இஸ் அஃபெக்டட் பை மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் பட் நாட் அஃபெக்டட் பை அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன். அதே மாதிரி தாங்க இது வந்து என்னென்னா சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல் அண்ட் சேஞ்ச் ஆஃப் ஒரிஜின். தட் மீன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து மீன் வந்து அஃபெக்ட் ஆகும். அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். சரிங்களா?
மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ஓகேங்களா. இந்த நாலுத்துக்குமே வந்து அதாவது மீன் வந்து அஃபெக்ட் ஆகும். பட் ஆனால் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் இது ரெண்டுத்துக்கு மட்டும்தாங்க அஃபெக்ட் ஆகும். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, மீன் அண்ட் தி ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ஆஃப் தி சீரீஸ் இஸ் a + bன்னு சொல்லிட்டாங்க. இஃப் வி ஆட் 2 அப்போ ஆட் 2னா எதில் வந்து நம்ம ஆட் பண்ணலாம், எதில் வந்து நம்ம ஆட் பண்ணலாம், அதாவது மீனில் தான் நம்ம வந்து ஆட் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், அப்போ வந்து நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா, அப்போ நியூ மீன் அதாவது எக்ஸ் பார் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பின்னு சொல்லிட்டாங்களா. ஸோ சிக்மா ஈக்குவல் டு பி. ஓகேவா. ஓகே, அப்போ சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல் ஈக்குவல் டு பின்னு சொல்லிட்டாங்களா. அப்போ நம்மளுக்கு வந்து எங்கே என்ன வரும் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் 2. ஓகேங்களா. ஏன் வந்து 2 ஏன் பி ப்ளஸ் 2 வருதுன்னு இப்போ வந்து புரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சரிங்களா. இதுங்க நம்மளுக்கு இந்த ரெண்டே ரெண்டு மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சால் போதுங்க. ஓகேங்களா. நான் என்ன எந்த ரெண்டு சொல்கிறேன்னா இந்த ரெண்டு இருக்குங்க இல்லையா, இது மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும், ஈஸியாக நம்ம வந்து பண்ணலாம். சரிங்களா. அடுத்தது 80th. ஓகேங்களா. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் அஃபெக்டட் பை ஷிஃப்ட் ஆஃப் ஸ்கேல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ எதுங்க, எல்லாமே தான். ஓகேவா. ஆல் 3 ஸ்டாண்டர்ட் டிவிஷன், ஓகே, குவார்டல் டிவிஷன், இது எம்டி, மீதி எல்லாமே ஆல். ஓகே, ஆப்ஷன் டி as தி கரெக்ட் ஆன்சர். அடுத்தது வந்து பாருங்கள் 81 சம். இப்போ P of A equal to 0.45, P of B equal to 0.36 and P of A intersection B equal to 0.25 கொடுத்துறாங்க. அப்போ P of A given B வந்து நம்மளுக்கு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து என்னென்னா P of A given B உடைய ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா P of A intersection B by P of B அப்படின்னு அர்த்தங்க. சரிங்களா. ஸோ தட் மீன்ஸ் 0.25 by 0.36 அவ்வளோதாங்க. பிகாஸ் ஏ கிவன் பின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அதனால நம்ம வந்து கீழே வந்து டினாமினேட்டரில் பி வந்து போட்டுக்கிறோம். அப்போ 0.694 அப்படின்னு வரும். ஸோ நம்மளுக்கு இங்கே எங்கேயுமே வந்து இல்லைங்க. ஸோ ஆப்ஷன் வந்து ராங்கு. சரிங்களா. இதுதாங்க கரெக்ட் ஆன்சர். ஓகேவா. அடுத்தது வந்து பாருங்கள் 82nd சம் வந்து பாருங்கள். 82nd சம் வந்து பார்க்கலாமா. இப்போ பாருங்கள், if a card is drawn at the random from a pack of 52, what is the chance of getting a spade or அப்படின்னு சொல்லியிருக்காங்க, and as அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆர்னா நம்மளுக்கு என்னங்க யூனியன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. ஆர்னா என்னென்னா யூனியன். அப்போ என்னென்னா P of spade, ஓகே, ஸ்பேட் யூனியன் ஏஸ். ஓகேவா. அப்போ என்னென்னா இப்போ நம்மளுக்கு இது என்ன ஃபார்முலா, P of S யூனியன் தானே சொல்லியிருக்காங்க. ஸோ P of A as minus P of S intersection A, that means spade intersection as. so P of Sக்கு வந்து என்ன ஃபார்முலா 13/52. சாரி, P of S வந்து ஃபார்முலா இல்லைங்க, ஸ்பேட் வந்து நம்மளுக்கு மொத்தம் எத்தனை வந்து இருக்குங்க 13 கார்ட்ஸ் வந்து இருக்குங்க. அதனால தானங்க நம்ம வந்து இங்கே 13 எழுதியிருக்கோம். சரிங்களா. அதே மாதிரி P of A ஆஸ் வந்து மொத்தம் எத்தனைங்க இருக்கும், 4 ஆஸ் வந்து இருக்கும். ஓகேங்க, 4/52. அப்போ ஸ்பேடுக்கும் நம்ம ஆஸ்க்கும் எது வந்து ரிலேட்டடாக இருக்கும். ஆஸ்னால் நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஆஸ்னா ஏங்க. சரிங்களா. ஆஸ்னா என்னென்னா ஏ கார்டுங்க, அதாங்க நம்ம வந்து ஆஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா. மொத்தம் நம்மள 52 கார்ட்ஸில் நம்மக்கிட்ட வந்து எத்தனை ஆஸ் இருக்குது, 4 ஆஸ் வந்து இருக்குது. சரிங்களா. 4 ஆஸ் வந்து இருக்குது. ஸோ அப்போ ஸ்பேடுக்கும் எத்தனை ஆஸ் வந்து ஒன்றா இருக்கும், ஒரே ஒரு ஆஸ் தாங்க வந்து ஒன்றா இருக்கும். அப்போ 1/52ங்க. ஓகேங்களா. அப்போ என்னங்க ஆன்சர் 4/13. ஓகே, அப்போ 4/13னா ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அவ்வளோதாங்க. ஓகேங்களா. அடுத்தது வந்து பாருங்கள் 83ங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க இது. இப்போ பாருங்கள், ஸோ ஃப்ரம் தி ஃபாலோயிங் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் ஃபைண்ட் இ ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இ ஆஃப் எக்ஸ் அப்படின்னா என்னங்க, சமேஷன் பி ஆஃப் எக்ஸ். அவ்வளோதாங்க. அப்போ என்ன பண்ணணும், இது ரெண்டும் வந்து மல்டிபிள் பண்ணணும், இது ரெண்டு மல்டிபிள் பண்ணணும், இது ரெண்டு மல்டிபிள் பண்ணணும், ப்ளஸ் அதுக்கப்புறம் ஆட் பண்ணணும். இது வந்து நம்ம எப்படி போடணும், நம்ம ஃபுல்லாக கேல்சியில் தாங்க நம்ம வந்து இது போட போகிறோம். சரிங்களா. அது வந்து எப்படின்னா இப்போ பாருங்கள், நான் வந்து சொல்லித்தரேன். 1 × 1/2 m ப்ளஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 × 1/3 m ப்ளஸ். ஓகே, அப்புறம் 3 × 1/6 m ப்ளஸ். ஸோ லாஸ்ட்டாக நம்ம வந்து என்ன பண்ணணும், எம்ஆர்சி வந்து பண்ணணும். எம்ஆர்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 1.67 அப்படின்னு கிடைக்குங்க. ஸோ தட் மீன்ஸ் ஆப்ஷன் சி ஆஸ் தி கரெக்ட் ஆன்சர். சரிங்களா. இங்கே வந்து பாருங்கள், நான் வந்து இது எழுதுறது முக்கியமாக உங்களுக்கு வந்து எக்ஸாமில் ஞாபகம் வர்றதுக்காக தான் இந்த ஸ்டெப்ஸ்லாம் நான் எழுதுகிறேன். ஓகேங்களா. இந்த ஸ்டெப்ஸ்லாம் அப்படியே என்னால் சொல்லிட்டு போகவும் தெரியும், கேல்சியில் இப்போ போட்டு காமிக்கவும் எனக்கு தெரியும். பட் ஆனால் உங்களுக்கு புரியணும், அதுக்காக தாங்க நான் வந்து எழுதுகிறேன். சரிங்களா. இது பாருங்கள், இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸிங்க.
தி மீன் ஆஃப் எ பைனோமியல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் பேராமீட்டர் NNP இஸ் என்ன? MP. அவ்வளோதான். ஓகே. அடுத்தது வந்து பாருங்கள், தி டோட்டல் ஏரியா ஆஃப் தி நார்மல் கர்வ் இஸ் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இஸ் 1. தட்ஸ் ஆல்ங்க. ஆன்சர் க்ளோஸ்டுங்க, முடிஞ்சிருச்சுங்க. அடுத்தது வந்து பாருங்கள் 86th பாருங்கள். ஃபார் ஏ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் மீன் 150, மீன் வந்து என்னென்னா சொல்லியிருக்காங்கன்னா 150 சொல்லியிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் 45. ஃபைன் தி Q1 Q3, தட் மீன்ஸ் குவார்டைல் 1 குவார்டைல் 3 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு என்னென்னா இங்கே நான் வந்து எழுதுகிறேன் பாருங்கள். மீன் ஈக்குவல் டு 150 அப்படின்னு சொல்லிட்டாங்களா. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஈக்குவல் டு 45 அப்படின்னு சொல்லிட்டாங்களா. ஸோ இப்போ Q1 உடைய ஃபார்முலா வந்து நம்மளுக்கு என்ன? Q1 ஈக்குவல் டு மியூ, சரிங்களா, மைனஸ் 0.675 சிக்மா. அதே மாதிரி Q3 ஈக்குவல் டு மியூ ப்ளஸ் 0.675, இது வந்து 6ங்க, சிக்மா ஈக்குவல் டு நம்மளுக்கு வந்து என்ன வரும்? 150 மைனஸ் 0.675 இன்ட்டு 45 அப்படின்னு வரும். அதே மாதிரி இங்கே வந்து 150 ப்ளஸ் 0.675, ஓகேங்களா, இன்ட்டு 45 அப்படின்னு வரும். ஓகேவா? அவ்வளோதானா? இப்போ ஈஸியாக வந்து பாருங்கள், மேலே இருக்கிறதுக்கு வந்து என்னென்னா 119.625. ஓகே, நம்ம Q3க்கு வந்து 180.375. சரியா? அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சுங்க. ஸோ இப்போ இது வந்துங்க எது வந்து ரிலேட்டடாக இருக்குன்னா, கொஞ்சம் வந்து க்ளோஸ்டு ஒன்னாக வந்து இருக்கிறது வந்து எது அப்படின்னா ஆப்ஷன் பி தாங்க வந்து கொஞ்சம் க்ளோஸ்டு ஒன்னாக இருக்குது. இது எல்லாமே வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இது தாங்க வந்து கொஞ்சம் க்ளோஸ்டு ஒன்னாக இருக்குது. சரிங்களா? அவ்வளோதாங்க. தட்ஸ் ஆல். அப்போ அடுத்தது வந்து என்னென்னா 87th வந்து பாருங்கள். தி பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் n ஈக்குவல் டு 9, p ஈக்குவல் டு p ஈக்குவல் டு 1/3. வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் வேரியன்ஸ்? ஸோ வேரியன்ஸோடைய ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபார்முலா வந்து நம்ம பார்த்துக்கணுங்க. NPQ. சரிங்களா? ஒரு கொஷினுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபார்முலா வந்து வரும். நம்ம எல்லா ஃபார்முலையும் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ p ஈக்குவல் டு 1/3னா அப்போ q ஈக்குவல் டு 2/3ன்னு வருமா? அவ்வளோதாங்க ஆன்சர். இப்போ பாருங்க 9 இன்ட்டு 1/3 இன்ட்டு 2/3. அப்போ நீங்கள் பண்ணிங்கன்னா you can get 2 as the answer because 3 3s are 9. இது கேன்சல் ஆகிடும். ஸோ 2 மட்டும்தான் மீதி இருக்கும். ஸோ 2. தட்ஸ் ஆல். ஆப்ஷன் சி as the correct answer. அவ்வளோதாங்க. அடுத்தது வந்து பாருங்கள் 88th பாருங்கள். இதுவும் பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. ப்ராபபிலிட்டி இந்த டைம் எல்லாமே ஈஸியாக தாங்க கொடுத்துருக்காங்க. நம்ம கொஞ்சம் யோசிக்கணும், அவ்வளோதான். A bag contains 12 balls of which 3 are red and 5 balls are drawn at random. Find the probability that 5 balls and 3 are red அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ ஒரு பேக் வந்து இருக்குங்க. ஸோ இது வந்து பேக்குன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இது ஆக்சுவலாக ட்ரம்மு தான், பட் ஆனால் நம்மக்கிட்ட வந்து இது பேக்கு. சரிங்களா? இப்போ பாருங்கள் 12 பால்ஸ் வந்து உள்ளே இருக்குன்றாங்க. 12 பால்ஸ் வந்து உள்ளே இருக்குது. அதில் வந்து என்னென்னா 3 வந்து ரெட்டுன்றாங்க, 5 வந்து இரு பாருங்க 3 வந்து ரெட்டுன்றாங்க. அப்போ மீதி எவ்வளோங்க வந்து நான் ரெட்டாக இருக்கும்? நாட் ரெட் வந்து எவ்வளோ இருக்கும்? 9 இருக்குமா? ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? இப்போ 5 ஆர் ட்ரான்ன்றாங்க. அப்போ இந்த 12 பால்ஸில் 5 தான் வந்து எடுக்கிறாங்க. ஸோ ஃபைண்ட் தி ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்ட் தி ப்ராபபிலிட்டி தட் 5 balls and 3 are red அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பாருங்கள் 12 பால்ஸ், சரியா? அதில் வந்து 3 ரெட்டு, 9 வந்து நாட் ரெட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம என்ஆர்னு வச்சுப்போம். அப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 5 பால்ஸ் வந்து ட்ரான் பண்ணுறீங்க, அதில் 5ல் 3 வந்து ரெட்டாக இருக்கணும்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ தட் மீன்ஸ் 3 ரெட்டா வந்துருச்சா? ஓகேவா? அப்புறம் வந்து பாருங்கள் இன்டூ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ 9ல் அதாவது என்னென்னா 2 வந்து நான் ரெட்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? 3மே ரெட்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் அதனால தான் 3R அப்படின்றாங்க. கீழே வந்து எத்தனைனா 12 இருக்குது, 12 பால்ஸ் வந்து இருக்குது. இப்படி தாங்க நம்ம வந்து போடணும். இதை வந்து நம்ம எப்படி போட போகிறோம் அப்படின்னா, இப்போ பாருங்கள் இதை வந்து நம்ம எப்படி போட போகிறோம்னா பெர்மியூட்டேஷன் அண்ட் காம்பினேஷனில் வந்து நம்ம வந்து இது போட போகிறோங்க. இப்போ பாருங்கள், அப்போ தட் மீன்ஸ் 3 ரெட் பால்ஸ் இருக்குது. ஸோ 3மே நம்ம வந்து எடுக்க போகிறோம். 9ல் நம்ம 2 தான் வந்து நம்ம எடுக்க போகிறோம், நாட் ரெட்டு. ஓகேங்களா? அப்போ 12 பால்ஸ் வரல, நம்ம எவ்வளோ வந்து ட்ரான் பண்ண போகிறோம்? 5. ஸோ நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா 1 இன்ட்டு 9C2 வந்து உங்களுக்கு 36ன்னு வரும். சரியா? அதே மாதிரி 12C5 வந்து உங்களுக்கு வந்து 792 அப்படின்னு வரும். சரியா? ஸோ நீங்கள் வந்து பண்ணிங்க அப்படின்னா 0.045ன்னு கிடைக்குங்க. சரிங்களா? உங்களுக்கு வேணால் டவுட்டாக இருந்தால் பாருங்கள். 36/792 நானே போடுறேன். ஸோ உங்களுக்கு இதாங்க வந்து ஆன்சர் வரும். சரிங்களா? அப்போ 12C5 பண்ணுங்கள், நம்மளுக்கு இதாங்க ஆன்சர் வரும். சரியா?
இப்போ வந்து பாருங்க இப்போ 0.045 நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு இல்லையா. ஸோ ஆப்ஷனில் இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணி பாருங்க. ஓகேவா. இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குறப்ப எந்த ஆப்ஷன் வந்து 0.045 வந்து கிடைக்கும் அப்படின்னா 1/22. ஸோ ஆப்ஷன் டி ஆஸ் தி கரெக்ட் ஆன்சர். சரியா, நீங்கள் பண்ணி பாருங்கள், கரெக்டாக கிடைக்கும். அடுத்தது வந்து பாருங்கள் 89. A card is drawn from a pack of playing cards at random. What is the probability that the card drawn a king or a red color அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது நம்ம எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல. ஒன்றுமே இல்லைங்க. 87th கொஷின் நம்ம இப்போ தாங்க அது வந்து பார்த்தோம். சரிங்க, 87th முன்னாடி வந்து நம்ம இங்கே தான் வந்து எங்கேயோ பார்த்தோம். இருங்க வரேன். தட் மீன்ஸ் 82nd 82 வந்து நம்ம அதுதான் வந்து நாங்கள் பார்த்தோம். நம்ம இதில் வந்து ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தாங்க வந்து இதில் இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வாட் இஸ் தி ஓகே கார்ட் ட்ரான் கிங் ஆர் ரெட் கலர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ தட் மீன்ஸ் ஆர்ன்னு வந்தாவே நம்மளுக்கு வந்து என்ன அர்த்தம், யூனியன் அர்த்தமா சொல்லியிருக்கேன் நான். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் கிங் யூனியன் ரெட் கலரா, ஸோ ஆர்சின்னு வச்சுப்போம். ஓகேங்களா, இது வந்து யூனியன். ஓகே, ஈக்குவல் டு அப்போ வந்து என்ன வரும், பி ஆஃப் கே ஓகே ப்ளஸ் பி ஆஃப் ஆர்சி மைனஸ் பி ஆஃப் கே இன்டர்செக்ஷன் ஆர்சி. ஓகேங்களா, இவ்வளோ தாங்க. அப்போ கிங் வந்து மொத்தம் நம்மக்கிட்ட வந்து எவ்வளோங்க இருக்குது, கிங்கு மொத்தம் 4 கிங் வந்து இருக்குங்க. ஸோ தட் மீன்ஸ் 4/52ன்னு அர்த்தங்க. ஸோ நம்ம ரெட் கலர் வந்து நம்மக்கிட்ட எத்தனை இருக்குது, 26 வந்து இருக்குது. கலருங்க, சரிங்களா, கலரு தட் மீன்ஸ் ஹார்ட் வரும், அப்புறம் வந்து என்ன வரும்னா டைமண்ட் வரும். ஓகேங்களா, இதுதான் வந்து நம்மளுக்கு என்னென்னா ரெட் கலர். ஓகேங்களா, இப்போ நம்மளுக்கு இது ரெண்டுத்துலையுமே எதுங்க நம்மளுக்கு வந்து காமனாக இருக்கும், 2 கிங்கு தானே நம்மளுக்கு வந்து காமனாக இருக்கும். பிகாஸ் ஹார்ட்டில் ஒரு கிங்கு, டைமண்டில் ஒரு கிங்கு. ஸோ 2 கிங் தான் நம்மளுக்கு வந்து காமனாக இருக்கும். ஸோ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும், இது வந்து அப்படியே பண்ணி பாருங்கள், 28/52ன்னு கிடைக்கும். இது அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 7/13ன்னு கிடைக்குங்க. ஸோ ஆப்ஷன் சி ஆஸ் தி கரெக்ட் ஆன்சருங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சுங்க. அடுத்தது வந்து பாருங்கள் 90th சம்மு. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துங்க இஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் 2 இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ் சச்சஸ் எக்ஸுக்கு வந்து என்னென்னா பி இன்ட்டு 1 என்னென்னா பைனாமியல் அது. ஓகேங்களா, என்பி n1, p. அதுக்கு வந்து y உடைய பைனாமியல் வந்து n2, p. Then the parameter of z equal to x plus y is அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ z equal to அவங்களே சொல்லிட்டாங்க x plus y அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ x plus y வந்து எதில் இருக்குன்னா பைனாமியலில் வந்து இருக்குங்க. ஓகேங்களா, ஸோ பைனாமியல் அப்படின்னா நம்ம இங்கே சொல்லிட்டாங்க. ஸோ இண்டிபெண்ட் வேரியபிள் எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு இங்கே கொடுத்துறாங்க. ஸோ ப்ளஸ் ஒய்னு கொடுத்துறாங்க. ஸோ தட் மீன்ஸ் n ப்ளஸ் n1 ப்ளஸ் n2. ஓகேங்களா, நம்ம பி வந்து காமனாக இருக்கிறனால அது நம்ம வெளியே வச்சுக்கிறோங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சுங்க. பி அவ்வளோதாங்க, அது ஒன்று தானங்க இருக்குது. ஸோ காமனாக சேமாக இருக்குது. ஸோ காமனாக வந்து வெளியே வச்சுக்கிறோங்க. இது தாங்க ஆப்ஷன் ஏ தாங்க கரெக்டு. நிறைய பேர் வந்து 2p போட்டுற போகிறீங்க, அது வந்து தப்பு. சரிங்களா, பி தாங்க. ஓகே, அடுத்தது வந்து பாருங்கள். அடுத்தது வந்து இஃப் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன் பிட்வீன் என்னென்னா 2 வேரியபிள்ஸ் இஸ் 0.8 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தென் தி பர்சன்டேஜ் ஆஃப் வேரியேஷன் அன்அக்கௌண்டட் ஃபார் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இப்போ என்னென்னா இப்போ பாருங்கள், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோரிலேஷன் பிட்வீன் 2 வேரியபிள்ஸ் அப்படின்னா தட் மீன்ஸ் இட்ஸ் ஈக்குவல் டு ஆர். ஸோ ஆர் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன அப்படின்னா என்னென்னா ஆறுங்க. ஸோ ஆர் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னென்னா 0.8ங்க. ஓகேங்களா, அப்போ அன்அக்கௌண்டட் அப்படின்னா நான் டிட்டர்மினன்ட் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, ஸோ இந்த வேர்ட்லாம் வந்தால் நீங்கள் வந்து குழம்பிடக்கூடாதுங்க. ஸோ அதனால தான் நான் வந்து இங்கே எழுதுகிறேன். ஸோ நான் டிட்டர்மினன்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் நான் டிட்டர்மினன்ட் அதனுடைய ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா 1 மைனஸ் ஆர் ஸ்கொயருங்க. ஸோ தட் மீன்ஸ் 1 மைனஸ் 0.8 தி ஹோல் ஸ்கொயருங்க. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு என்ன வரும், 0.36ன்னு வரும். ஸோ தட் மீன்ஸ் 36%. அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து பாருங்கள், தி கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் இஸ் தி டேஷ் ஆஃப் 2 ரிக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட்ஸ் வெரி சிம்பிளுங்க. இதுக்கு வந்து என்ன ஆன்சர்னா ஜிஎம்ங்க. அவ்வளோதாங்க, ஓகேவா. அடுத்தது வந்து பாருங்கள், தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோரிலேஷன் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய் இஸ் 0.6. இஃப் எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸ் ஆர் மல்டிப்ளைட் பை -1, ஓகேவா, தென் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோரிலேஷன் வில் பி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்கங்க. இதுக்கு வந்து என்னங்க, இதுக்கு வந்து நான் வந்து ஒரு டேபிள் வந்து போடுறேன். சரிங்களா, அது வந்து மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் உடைய கோரிலேஷன் வந்து இருக்குது. சரிங்களா, எக்ஸ் அண்ட் ஒய் உடைய கோரிலேஷன் வந்து இருக்குது. இதில் வந்து என்னென்னா அதாவது சேம் சிம்பிள்
ப்ளஸ் அதாவது எக்ஸும் ப்ளஸ்ஸு ஒய்யும் ப்ளஸ் வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஆர் வந்து நம்மளுக்கு என்னென்னா ப்ளஸில் தாங்க வரும். அதே மாதிரி இதுவும் மைனஸ்னால் ஆர் வந்து மைனஸ் தாங்க வரும். ஒருவேளை இது ப்ளஸ் இது மைனஸ் இது ப்ளஸ்ன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா இது ரெண்டுமே என்னென்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கா. ஸோ தட் மீன்ஸ் நெகட்டிவ் தாங்க. இது ரெண்டு இன்சிடெண்ட்டுக்குமே நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் தாங்க வரும். இது வந்து சேம் தாங்க. இது ரெண்டுமே என்னங்க சேம் தான். சரிங்களா, சேம் தான். ஓகேங்களா. இப்போ எக்ஸும் வந்து ப்ளஸில் கொடுத்துட்டு ஒய்யும் வந்து ப்ளஸில் கொடுத்தாங்கன்னா ஆர் வந்து நம்மளுக்கு ப்ளஸில் தாங்க வரும். இப்போ வந்து பாருங்கள், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோரிலேஷன் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய் இஸ் 0.6. இஃப் எக்ஸ் அண்ட் ஒய் இஸ் மல்டிப்ளைட் பை -1. அப்போ எக்ஸும் ஒய்யும் மல்டிப்ளைட் பை -1 தாங்க வந்து மல்டிப்ளை பண்ணுறாங்க. ஸோ தட் மீன்ஸ் எக்ஸும் மைனஸால் ஒய்யும் மைனஸால். ஸோ தட் மீன்ஸ் ரெண்டுமே மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன சிம்பிள் வரும்? அதே சிம்பிள் தாங்க, சேம் சிம்பிள் தாங்க நம்மளுக்கு வந்து வரும். ஸோ தட் மீன்ஸ் நம்மளுக்கு வந்து என்ன சிம்பிள் வந்து வரும் அப்படின்னா ஆப்ஷன் சி. ஸோ 0.6 அதே தாங்க நம்மளுக்கு வந்து வரும். சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டேபிள் தாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்தது வந்து பாருங்கள் 94th. The regression equation x and y is 3x plus 2y equal to 100. The value of bxy அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தட் மீன்ஸ் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பிஒய் தான் நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி ரிக்ரெஷனு. ஓகேங்களா. அப்போ இங்கே வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா 3x ஈக்குவல் டு 100 மைனஸ் பிஒய் மீன்ஸ் 2y. ஓகேவா, இப்படி தாங்க நம்ம வந்து எழுதணும். ஓகே, எழுதிட்டோம். அடுத்தது வந்து பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு இப்போ 3 வந்து நம்மளுக்கு இங்கே வந்துடும் டிவிஷனில் -2/100 சரி 3 ஒய் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ பிஎக்ஸ்ஒய் வந்து நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு பிஎக்ஸ்ஒய் வந்து எதுங்க நம்மளுக்கு இதில் இது தாங்க பிஎக்ஸ்ஒய். இருங்க ஒரே ஒரு நிமிஷம். இது தாங்க பிஎக்ஸ்ஒய். ஓகேங்களா. அப்போ -2/3 இஸ் தி ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். சரிங்களா, அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சுங்க. இங்கே பாருங்கள், ப்ரைஸ் அண்ட் டிமாண்ட் ஆர் தி எக்ஸாம்பிள் ஆஃப் என்ன நெகட்டிவ் காரிலேஷன். அவ்வளோதான், சிம்பிள். அடுத்தது வந்து பாருங்கள், இது தாங்க கொஞ்சம் உன்னிப்பாக இது வந்து கவனிங்க. இப்போ பாருங்கள், if an increase of 10% in prices, the rise in wages is 20%, then the real wage has increased by. அவ்வளோதாங்க. இது வந்து வேறு கொஷினுங்க. இது வேறு ஏதோ ஒரு கொஷின் நம்மளுக்கு இங்கே வந்து சொல்லி விட்ருக்காங்கங்க. அவ்வளோதாங்க. இது நம்மளுக்கு வந்து இது தேவை கிடையாது. நம்மளுக்கு இது வரைக்கும் மட்டும் இருந்தால் போதுங்க. அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே தேவையில்லைங்க. இப்போ பாருங்கள், ப்ரைஸ் வந்து என்னென்னா இன்க்ரீஸ் பை 10% சொல்கிறாங்க. ஸோ தட் மீன்ஸ் 110 வருமா. ஸோ வேஜஸ் வந்து இன்க்ரீஸ் பை 20% சொல்கிறாங்க. ஸோ அப்போ தட் மீன்ஸ் 120 வருமா. இப்போ வந்து நம்மளுக்கு இது எப்படி தெரியுமாங்க கண்டுபிடிக்கணும்? ரியல் வேஜ் வந்து கேட்குறாங்கங்க. ஸோ ரியல் வேஜ்னா 120/110 × 100ங்க. ஸோ அது வச்சு வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்னென்னா 109.09 அப்படின்னு வரும். சரிங்களா. அப்போ நம்மளுக்கு வந்து எவ்வளோங்க நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா இவ்வளோ தாங்க நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 9.09 தான் நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ தட் மீன்ஸ் இங்கே வந்து என்னென்னா லெஸ் தென் 10% தாங்க நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது தாங்க நம்ம வந்து இப்படி வந்து நம்ம எழுதணும். சரிங்களா, இது வந்து ஈஸி தாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது வந்து பாருங்கள், அடுத்தது 97. ஓகே, பர்ச்சேசிங் பவர் ஆஃப் மணி இஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெசிப்ரோக்கல் ஆஃப் ப்ரைஸ் இண்டெக்ஸ். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ப்ரைஸ் இண்டெக்ஸ் நம்பர். அடுத்தது பாருங்கள் 98. இது வந்துங்க ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும். இந்த சம் ரொம்ப ரொம்ப ஈஸி. பாருங்கள், தி cost of living index numbers in years 2015 and 2021 were 97.5 and 115 respectively. The salary of a worker in 2015 was rupees 19,500. How much additional salary is required for him in 2021 to maintain the living standard of 2015 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள், 2015ல் நம்மளுக்கு வந்து எவ்வளோ வந்து வந்திருக்குன்னா 97.5. ஸோ காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் நம்பர் வந்து என்னென்னா 97.5. அதே மாதிரி 2021ல் நம்மளுக்கு வந்து எவ்வளோ வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் நம்பர்ஸ் வந்து வந்திருக்குன்னா 115. அதே மாதிரி சேலரி வந்து இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 19,500 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே வந்து என்னன்னு கேட்குறாங்கங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இது வந்து நம்ம பிஆர்எஸ்ல நம்ம இந்த மாதிரி நிறையா பண்ணுவோம். கிராஸ் மல்டிப்ளிகேஷன். அவ்வளோதாங்க. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா 19,500 × 115 by 97.5 பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா 23,000 வரும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நீங்கள் வந்து பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது ரெண்டுத்துக்கும் நம்ம வந்து
டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா 3500ங்க. ஸோ அதுதாங்க நம்மளுக்கு ஆப்ஷன் சி as தி கரெக்ட் ஆன்சருங்க. அவ்வளோதான். இப்போ வந்து பாருங்கள், எ டைம் சீரீஸ் ஹேர்ஸ் எத்தனை காம்போனன்ட்ஸ்? 4 காம்போனன்ட்ஸுங்க. என்னென்ன? சீஸ்னல், செக்யூலர், சைக்ளிக் அண்ட் இர்ரெகுலர். அவ்வளோதாங்க 4 காம்போனன்ட்ஸ். அதே மாதிரி வந்து பாருங்கள், இன் எ டைம் சீரீஸ் சீஸ்னல் வேரியேஷன் கேன் அக்கர் வித்தின் எ பீரியட் ஆஃப் என்ன 1 இயருங்க. அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சு. தட்ஸ் ஆலுங்க. நம்ம எம்டிபி 2 வந்து முடிச்சிட்டோம். ஸோ சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ் சரஸ்வதி. ஓகேங்களா? ஓகேங்க. அவ்வளோதாங்க நம்ம இது வரைக்கும் முடிச்சிருக்கோங்க. ஸோ நான் உங்களுக்கு எக்ஸாம் முடிச்சிட்ட அப்புறம் உங்களுக்கு வந்து நான் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணுறேன். அதாவது சப்ஜெக்ட் வைஸ் சாப்டர் வைஸ் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? அது வரைக்குங்க பாய் பாய். தேங்க்யூங்க. தேங்க்யூ.